10 காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது. வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் மீது மக்களுக்கு இன்னும் சொல்ல போன ஒரு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது. தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிக்கக்கூடிய கட்சிகளுக்கு விலக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி 2024 மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம். காரணம், தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறி இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்துல நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்ல இங்கே வந்திருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடத்துல 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். பத்தாண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது. வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவுக்கு பிறகு 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு இன்னும் சொல்ல போன ஒரு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார். தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு, அதற்கு முன்பு ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஐயா அவர்களுடைய கனவு தமிழகத்தில் நிறைய புரட்சிகரமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பெரிய கனவு. ஐயா யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை மோடி அவர்கள் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுவதுமே. இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய புதிய விஷயங்களை, அற்புதமான அரசியலை, தமிழகத்திலே மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர். இன்னைக்கு ஐயா சொன்னது போல 60 ஆண்டு காலமாக தமிழக மக்களுடைய வெறுப்பை மற்றும் சம்பாதிக்கக்கூடிய கட்சிகளுக்கு விலக்காக மாற்றாக நம்முடைய வலிமையான கூட்டணி 2024 மக்களை நம்பி மக்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு
அவர்களோடு இருக்கக்கூடிய கொள்கை சற்றும் கூட பிறளாத, ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா தலைவர்கள், தோழமை சகோதரர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம், தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறி இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றி இருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்துல நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். அதனால் மறுபடியும் ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்போடு எங்களை இங்கே வரவழைத்து எங்களுக்கு காலை சிற்றுண்டி அளித்து தன்னுடைய அன்பையெல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூரிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணம், ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் நன்றி தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் 2014, 19 தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழகத்துல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.